உரையாடல். இங்கே பாருங்க, எங்க பிள்ளைக்கு இப்படி ஒரு கல்யாணம். என்ற பிள்ளை எவ்வளவு பெரிய படிப்பு படிச்சிருக்கிறார். இப்படி ஒரு கல்யாணம் என்ற பிள்ளைக்கு ரொம்ப நடக்க போகுது. இல்ல, பெரிய ஒரு படிப்பும் இல்லை, நல்ல வேலையும் இல்லை. ஆனா இவ்வளவு கிராண்டா கல்யாணத்தை செய்து இவ்வளவு ஹாப்பியா இருக்கணும். பார்த்தீங்களே, இப்ப கண்களை இந்த பிரயோசனம். இவ அப்ப வெள்ள யோசிச்சிருக்க வேணும். இப்ப யோசிச்ச என்ன பலன்? இது அந்த நாளையில வாழ்ந்த வாழ்க்கைய இப்ப நினைச்சு பாக்குறேன். நினைச்சு பாக்குறேன். சரி பாப்போம், சரி பாப்போம், வாங்க. அதுதான் இது சாருவின் நக்கு வேலை. அந்த நாளில் சாருவின் குடும்பம் இப்படித்தான் இருந்தார். Always charu charu. உங்களுக்கு நேரம் போகுது கொஞ்சம். Please get ready quickly. Okay. Weekdays la school. Saturday Sunday anda free illa. Charuma 8:30 to 10:30 dance. After 1:30 வீணை. டைமுக்கு போவோம். Okay. நீங்க மட்டும் weekend anda birthday party, wedding இப்படியே ரெண்டு பேரும் என்ஜாய் பண்ணுங்க. என்ன மட்டும் அதப்படி இதப்படி என்று புஷ் பண்ணி கொண்டிருங்க. கொஞ்சம் இப்ப படிக்காட்டி எப்பதான் படிக்க போறீங்க? இனி ஜூனுக்கு போனா 6-7 வருஷம் அசைய முடியாது. எங்கட ஆசையில நீங்கள் நிறைவேற்ற தானே வேணும். இப்பதான் உங்களுக்கு நேரம். அப்ப எப்பதான் நான் ஃப்ரீயா இருக்கிறது? அது சரி, இப்ப ஏன் 6-7 வருஷம் ஜூனியர்ன்றீங்க? மெடிசன் செய்யறா 6-7 வருஷம் தான் எடுக்க போகுது. அம்மா அப்பா வடிவா கேளுங்க. இவ்வளவு காலமும் உங்களோட விருப்பப்படி வயலின், மியூசிக், வீணை, ஸ்விம்மிங் அண்டு எல்லா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸையும் செய்தன. அதை விட ஸ்கூல், டியூஷன், ஹோம்ஒர்க் அண்டு என்ன நீங்க இருக்கவே விட இல்லை. இப்ப நல்ல ஒரு ரிசல்ட்ஸும் எடுத்துட்டேன். இனி என்றாலும் எந்த விருப்பத்துக்கு சூஸ் பண்ணி படிக்க விடுங்களேன். நோ அதெல்லாம் முடியாது. நோ வே. சாருமா, நீங்க டிசைட் பண்றது வயசு காணாது. நாங்கள் தான் உங்களோட எதிர்காலத்தை நினைத்து பார்க்கணும். சரி அப்ப மெடிசன் செய்யாமல் என்னதான் செய்ய போறீங்க? அப்பா, நீங்க டாக்டரா இருக்கிறதால நானும் டாக்டரா தான் வரணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. எனக்கு ஒரு ப்ரொஃபஸரா, ஒரு டீச்சரா அந்த ஃபீல்ட்ல வரணும்னு தான் எனக்கு விருப்பம். இல்ல உங்களை டாக்டர் ஆகி தான் பார்க்கறேன்னு ஆசை. அப்பா, இட்ஸ் மை ஃபியூச்சர். ஐ நோ வாட் ஐ அம் டூயிங். சொசைட்டில அதெல்லாம் அந்தஸ்து வேண்டாமா? சரி தேவையில்லாம கலைக்காமல் வெளிக்கிடுங்க. நேரமாச்சு, வீணை எடுத்தாச்சு. ஓமாம்மா, நான் கார்ல ஆல்ரெடி வச்சுட்டேன். வாங்கோ. பாத்தியலே சாருக்கு இருக்கா? அவருக்கு நல்ல விருப்பம் இதெல்லாம் செய்ய. சும்மா சிரிக்கி கொண்டு சாரு மௌனமாகிறார். படிப்பு அந்தஸ்து என்று பெற்றவர்களின்
இயல்பானதே. வேலை, வீடு என்று வாழ்க்கையிலும் மௌனிக்கப்பட்டதா காலம் கரைகிறது, கனவுகளும் தொடர்கிறது. இதோ இடையில் உள்ள சில பெண்கள். இவியல் இப்ப மாப்பிள்ளை தேடினம் கிடைக்கவே இல்லை. பிள்ளையில கூட தேட இடம் கொடுக்க இல்ல. அவளுடைய அந்தஸ்து கௌரவம் என்று பார்த்து அவளுடைய வாழ்க்கையை இழுத்து அடிச்சு கொண்டு இருக்கிறேன். இப்ப கண்கலங்கி என்ன பிரியோசனம்? எல்லாரும் இங்க பிள்ளைகளை நினைச்சு சரியா கவலைப்படுகிறோம். ஊரில விதைச்சு விட்டா தானா விளைஞ்சிரும். இஞ்ச தண்ணி ஊத்தி ஊத்தி எல்லைய வளர்க்க வேண்டி கிடக்கு. அதுக்கு வீட்டுக்குள்ள வச்சு ஊத்த வேணும். வெளியில வெயில் காத்து பட்டாத்தானே நல்லா வளரும். அது சரிதானே. ஓமக்கா, வீட்டுக்கு ஆட்கள் வந்தாலும் பிள்ளைகளை கூப்பிட்டு காட்ட மாட்டினேன். அதுகள் மேல படிச்சு கொண்டிருக்குது, என்னமோ செய்து இருக்குன்னு சொல்லி கண்ணிலையும் காட்டாயினேன். உறவுகளையும் தெரியாது பிள்ளைகளுக்கு. அது மட்டுமே மாலா, தமிழ் பிள்ளைகள்டா ஃப்ரெண்ட்ஸோட கூட பழக விட மாட்டேனா. அது மட்டுமே தமிழ் கூட கதைக்க விட மாட்டேனா. அப்படி என்ன பிள்ளைகள் அப்படி உலகத்தை தெரிஞ்சு கொள்வது? அதுதான் புரியாத புதிராய் இருக்குதுகள். போட்டு வருவோம். நாங்க போவோம். நேற்று போன கல்யாண வீட்டை, அந்த குடும்பத்தை நினைத்து பார்க்கிறார்கள். இதோ வைஷுவின் அழகிய குடும்பம். என்ன வெள்ளடிச்சு கேக்குது? யாருன்னு பாப்போம். நீங்களா? வாங்க வாங்க. என்ன திடீரென்று இந்த பக்கம்? போன் கூட பண்ணாம நாளைக்கு பிறகு வந்திருக்கிறீங்க? போன் பண்ணாம வரக்கூடாது. இல்ல, ஒரு கதைக்கு தான் சொன்னா என்ன. ஏனென்றா எல்லாரும் அப்படித்தானே நினைக்கணும். நீங்களும் அப்படி நினைக்கிறீங்களோ? இல்ல, போன் பண்ணா வந்தா நாகரிகம் தெரியாதவ, படிக்காதவ, மேல்நாட்டு பண்பாடு தெரியாதவன் எல்லாம் சொல்லிக்கணும். அப்படியே நல்லா தான் சொன்னீங்க. போங்க. வயசு வயசு என்னம்மா? பிள்ளை இல்லையோ? என்னம்மா? மகள் மேலே கூட வேலை இருக்கு, செய்து கொண்டிருக்கிறோம்மா. ஒரு கீழே வந்து வாங்கம்மா. யார் வந்திருக்கோன்னு பாருமா. வாரன் வாரன். மகளே. ஹலோ ஆண்டி. மகளே ஹலோ. என்ன என்ன ஹலோ சொல்லுதியல்? இவ ஒரு வகையில உங்களுக்கு அத்தை மாமி, இவ ஒரு வகையில பெரியம்மா முறை. ஓ, எனக்கு தெரியாது. ஹலோ பெரியம்மா. ஹலோ அத்தை பெரியம்மா இருங்க, நான் உங்களுக்கு டீ போட்டு கொண்டு சரி, வரேன். போட்டுட்டு வா. இங்கே பாருங்க, பிள்ளைக்கு டீ போட குடித்தேனே. இதுதான் நல்லா ஓ, அவ இப்படி சின்ன சின்ன சமையலும் சமைப்பா. பருப்பு கறி, கீரை கறி எல்லாம் வடிவா வைப்பா. பிள்ளைய நல்லா தான் வளர்த்திருக்கிறீங்க. ஓ, இயற்கை உரம் போட்டு தான் வளர்த்திருக்கிறா. என்றாலும் இடைக்கிட மருந்தடிச்சு கிருமிநாசினி தெளிக்க வேண்டிதான் இருக்கு. ஓமம் இடையில மருந்தடிச்சு கிருமிநாசினி தெளிச்சாலும் இடைக்கிடையில பூச்சி அடிக்கத்தான் பார்க்குது. பிள்ளைகளை சுதந்திரமாயும் கொஞ்சம் வெளிக்காத்து படவும் விடவும் தானே வேணும். அது சரி, மகளுக்கு என்ன படிக்கிறா? அவ ஏதோ தானா முடிவெடுத்து தான் படிக்கிறா. நாங்களும் அவளால் இயன்றதை படிக்கட்டுமென்று விட்டுட்டான். என்றாலும் எங்களால் செய்யக்கூடிய உதவியை நமக்கு படிக்கிறதுக்கு எல்லா வசதியும் செய்து தான் கொடுத்துருக்கோம். நல்ல விஷயம், நல்ல விஷயம். பிள்ளைகளையும் அவைகளையும் கொஞ்சம்
கொஞ்சம் முடிவெடுக்க விடத்தானே வேணும். நாங்களும் அப்ப என்றாலும் பிள்ளைகளை வெளியில அனுப்பிட்டு வயிற்றுல நெருப்ப கட்டி கொண்டுதான் இருக்க வேண்டி கிடக்கு இந்த காலத்துல. ஓ நல்லா சொன்னீங்க. அம்மா டீ கொண்டு வந்துட்டேன். தேங்க்யூ அம்மா. ரொம்ப பெரியம்மா. அம்மா உங்களுக்கு கொண்டு வந்தேன். ஓ நன்றி அம்மா. பிள்ளைக்கு தெரியும் அம்மா அடிக்கடி டீ குடிக்கணும் என்று. ஒரு அம்மா தனக்கு தடையிலேன்னு சொல்லுவா, அதான் அம்மாக்கு சேர்த்து கொண்டு வந்தேன். அது சரி, நான் வரைக்குள்ள ஏதோ வயிற்றுல நெருப்பை கட்டி கொண்டு இருக்கிறேன்னு சொன்னீங்க. நான் கோயில பார்த்துருக்கிறேன், அங்க கையில தான் இப்படி தீச்சட்டி கொண்டு போவிடும். அது என்ன வயிற்றுல நெருப்பு கட்டுறது? ஓ பிள்ளைக்கு கோயில் விஷயங்களும் நல்லா சொல்லி கொடுத்துருக்குறான். பால் சட்டி, தீச்சட்டி, காவடி வெட்டி எல்லா விஷயமும் கதைக்கிறான். குட்டிக்காரிதான். ஐயோ பெரியம்மா, கேள். விடிஞ்சா பொழுதோடும் வரை இவங்களுடைய அப்பாவும் அம்மாவும் அங்க அப்படி செய்தோம் இப்படி செய்தோம் என்று தாங்கள் குழந்தையில இருந்து இங்க வந்து இங்கேயும் எத்திர செய்தோம் என்று சொல்லி 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 எங்களுக்கு சமயம் கலாச்சாரம் எல்லாம் அத்துப்படி தமிழும் நல்லா கதைப்பேன். அப்படியே விடு. ஓ. நல்லது 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 அம்மா. அம்மா நல்லா வளர்த்து. அம்மா போன் அடிக்கிறோம்மா, அவங்க என்னட்டு கேட்டுட்டு வரேன். இந்த கதைச்சு கொண்டிருக்கோம், போன் சரி அம்மா, நாங்களும் நேரமானது வாரம். விழிக்கிறோம். நீங்களும் நேரம் இருக்க. ஓகே ஓகே போயிட்டு வாரமே. ஓகே போயிட்டு வாங்க. அம்மா ஃப்ரெண்ட்ஸோட நடக்கா வெளியே போட்டு வரட்டே. பிள்ளை தெரியும் தானே அப்பாட குணம். நேரத்துக்கு வந்துடுங்க, கூட என்னையே இருக்க விட மாட்டேன். நான் வந்துடுவேன், தெரியும் தானே. நான் நேரத்துக்கு வந்து விளக்கு வைக்க முதல் வருவேனா? போயிட்டு வாங்க. பாய் பாய் பாய். பாய். காலங்கள் கடக்கிறது. வயசு படிப்பில் நல்ல மதிப்பெண்கள் பெற்று யூனிவர்சிட்டியில் வக்கீலாக பட்ட படிப்பை நிறைவு செய்கிறாள். மருத்துவத்துறையில் நுழைவதற்கு போதிய மதிப்பெண்கள் பெற்ற போதும் தனக்கு விரும்பிய துறையில் நிறைவடைகிறாள். தாய் தந்தை பெரிதாக படிக்கவில்லையே என்று அவள் என்றும் அவர்களை குறைவாக எண்ணியதில்லை. அவர்கள் தங்களிடம் எதை குறை என்று நினைத்தார்களோ அதை தன் மூலமாக நிறைவு செய்து முடிந்ததை எண்ணி பெருமிதம் அடைகிறாள் வைசு. இதோ வைசுவும் அவள் நண்பி. Hi Sophie, how are you? Hello Charu, I am fine. How are you? இருக்கிறேன். வீடு வேலை மாறி மாறி போகுது. சரி, இப்ப என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? தெரியும் தானே, ஹாஸ்பிட்டல்லாம். ஓ, ஹாஸ்பிட்டல் வேலையண்டா சும்மாவா? மார்னிங் ஈவினிங் நைட் வந்து ஒரு டே போரிங் லைஃப் தான். என்ன செய்யறது? உங்க டீச்சிங் வேலைலாம் அப்படி போகுது. அப்ப என்ன குறைச்சல்? அது நல்லா போகுது. நான் நல்லா ஹாப்பியா வேலை செய்றேன். I love my work. அப்ப உன்னோட ஹஸ்பண்ட் பிள்ளைகள் எல்லாம் அதுக்கு என்ன குறைச்சல்? அது நல்லா இருக்கிறான். சரி, நீ வயசோட கதைக்கிறேன். வைஷு தந்த கல்யாணத்துக்கு ஃபேமிலியா இன்வைட் பண்ணியிருந்தவள். நான் வெட்டிங்குக்கு போக இல்லை. அப்பா அம்மா மட்டும்தான் போனவன். வந்திருக்கலாம் தானே? தெரியும் தானே, அம்மா அப்பாவோட போனா உங்களோட மகளுக்கு எப்ப கல்யாணம் எப்ப கல்யாணம் என்று கேட்டு தொல்லை பண்ணுவினா. அவைக்கும் சேடா இருக்குமெல்லோ, அதுதான் நான் போக இல்லை. சரிதான், காலம் கடந்தால் நிறைய நாங்கள் லைஃப்ல மிஸ் பண்ணிடுவோம். அது சரி, உண்மைதான். அதை விடு, சிங்கிளாவே இருந்துட்டு போவோம். ஆருக்கு நட்டம்? சரி சரி, யோசிக்காத. காலம் கடந்தால் நாங்கள் லைஃப்ல மிஸ் பண்றது நார்மல் தான், யோசிக்காத. ஓகே சரி சரி, நான் வீட்டை போய் தான் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். போட்டு வரேன். ஓகே ஓகே பாய். வைசுவின் கல்யாணம் தான் அன்று நடந்தது. தன் மகளை நினைத்து வருந்தியவர் சாருவின் அம்மா. படிப்பு வாழ்க்கைக்கு முக்கியம்தான் என்றாலும் புத்தக பூச்சிகளாக மட்டுமல்லாது சமுதாய நீரோட்டத்திற்குள்ளும் அவர்களை பழக விட வேண்டும். சாருவின் அப்பா அம்மா விட்ட சிறு தவறுகளால் தன் வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டவளாகிறாள் சாரு. அவளைப் போல சாருக்கள் மட்டுமல்ல, சாரங்கங்களும் இருக்கிறார்கள். சூரியன் மறைந்தபின் நமஸ்காரம் கலண்டர்மா பொறுத்திருந்து பார்.
எங்க சார்வம்மா வந்திருக்கிறா வந்திருக்கிறா என்ற பிள்ளைக்கும் 30 வயதாகுது. எங்கேயும் நல்ல வரல் இருந்தா சொல்லுங்க. நீங்கள் அந்தஸ்து அது இது பெருசா எதிர்பார்க்கிறீர்கள். இந்த வயதுல இங்க பாக்குறது என்றாலும் நான் பார்க்கிறேன். நீங்க யோசிக்காதீங்க சார்வம்மா. இப்ப நான் அப்படி அந்தஸ்து ஒன்று பாக்குறேன். எங்கேயும் நல்ல மாப்பிள்ளை இருந்தா சொல்லுங்க. என்ற பிள்ளைக்கும் வயசாகுது. சரி சரி, நீ கவலைப்படாதேங்கோ. காலமும் நேரமும் பெற எல்லாம் சரி வரும். படைச்சவன் படியளப்பான் தானே, ஒன்றுக்கும் யோசிக்காதே. அதுதானே. சரி, அப்ப நான் போட்டு வாரேன். ஓமா போட்டு வாங்க சாரம்மா, போட்டு வாங்க. நாங்க பாக்குறோம். என்ன ஓம் போயிட்டு வாங்க. அக்காக்கள் கேளு. இப்ப கண்கலங்கி என்ன பெரிய யோசனம்? இத கேளுங்க அக்கா. முந்தி இவா எங்களை கண்டாலும் கதைக்காம போவான். இப்ப என்னடாண்டா வேலைய வந்து கதைக்கிறான். அது என்ன சொல்லுங்க மாலா, காரியம் ஆகணும்டா காலையும் இருக்குதுண்டு துள்ளவும் கூடாது, இல்லையண்டு புலம்பவும் கூடாது. ராணி அக்கா, பொம்பளை பிள்ளைன்ற விஷயம் நாங்கள் கதைக்க கூடாது. ஏனென்றால் எங்களுக்கும் பொம்பளை பிள்ளைகள் இருக்குத்தானே. ஓமோ, எனக்கு அது விளங்குது. மன்னிச்சு கொள்ளுங்கோமா கவிதா. என்னன்னு சொன்னா, எனக்கு அந்த சாரு அம்மாவையும் அவன் அப்பாவையும் இன்னைக்கு தான் எனக்கு சரியான கவலையா இருக்கு. கோவம் கோவமா வருது. என்ன இல்ல கொஞ்சம் பொறுங்கோ. அந்த கோயில்ல தேவாரம் பாடுவாவே, அவன் பேரனூரால் இருக்கிறார், கேட்டு பாருங்கோ. ஓமோம், அவர் நல்ல வாட்ட சாட்டமா தான் இருப்பார். ஆனால் அவர் பெரிய வேலை ஒன்றும் இல்லையே. என்ன அப்படி சொல்றீங்க? 2-3 பெட்ரோல் ஸ்டேஷன் கடைகள் எல்லாம் வச்சிருக்கிறார் தான், இவ்வளவும் காணாதே. ஓ, நல்லதா தான் இருக்கும். பொருத்தம், ஜோடி பொருத்தம் நல்லதா தான் இருக்கும். பாப்போம், வயதும் ஓகேயா இருக்கு. பாப்போம், தேடி பாக்குறேன். நான் கேட்டு பாக்குறேன். ஒரு கப் பொருந்தினால் கேட்டு பார்க்கலாம். ஓமா, கேட்டு பாப்போம். அவவும் இப்ப அந்தஸ்து அது ஒன்றும் பாக்குறேன் தானே சொன்னவா. எதுக்கும் நான் ஒருக்கா கேட்டு பாக்குறேன். கேட்டு பாப்போம். எங்கட காலத்துல நாங்கள் வீட்டுக்குள்ள இருக்க அம்மா அப்பா தான் நீ சாதகத்தை கொண்டு அங்கேயும் இஞ்சையும் இஞ்சி என்னடாண்டா பிள்ளைகளை தேடுங்கொண்டு சொல்லி போட்டு நாங்கள் வீட்டுக்குள்ள இலவு காத்த கிளி மாரி எல்லோ காத்து கிடக்குறோம். என்னத்த சொல்ல போங்க, காலம் தலைகீழா போச்சு. உண்மைதான் கவிதா. சரி வாங்கோ, பாப்போம். எங்க வர பாப்போம். எல்லா பெற்றோர்களும் தம் பிள்ளைகளை பெரிய இடத்தில் வைத்து பார்க்க ஆசைப்படுவதொன்றும் பெரிய குற்றமில்லை. அதற்காக பிள்ளைகளிடம் சுமக்க முடியாத சுமைகளை ஏற்றி அவர்களை மன அழுத்தத்திற்கு உள்ளாக்குவது பிழையானது. இந்த புலம்பெயர் தேசத்திலே இரட்டை கலாச்சாரங்களுக்கு மத்தியில் வாழுகின்ற பிள்ளைகளும் போராளிகளே. அவர்களுக்குள்ளும் சுதந்திர காற்றை கொஞ்சம் புகவிடுங்கள். பொம்பளை வந்துட்டது போல கிடக்குது மாலா. ஓ, அங்க வேறுங்கோ. பொம்பளைக்கு அப்பாவும் நிக்கிறார், சரசக்காவும் நிக்கிறான். பாத்தீங்களே, இந்த 2 வீட்டுக்காரரும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும். பாத்தீங்களே, வரன் அமைவதற்கும் ஒரு வரம் வேண்டும். தாலி கட்டியாச்சு போல கிடக்குது. நாங்கள்
சாப்பாட்டுக்கும் ரெடின்னு சொல்லி நாங்கள் கொடுக்கறத கொடுத்து போட்டு எங்கட அலுவலையும் பார்ப்போம். என்ன படம் எடுக்கிறதுக்கு முதல் நிக்கிறோம். வாங்க வாங்க ஒரு படத்தை எடுத்து எடுத்து போட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டு போவோம். என்வெலப்பை கொடுத்துட்டு பிறக்கும்போது தலைவிதி எங்களுக்கு ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கின்றது. எது எப்போ நடக்குமோ அது தானாகவே நடக்கும். நாங்கள் மனிதர்கள் இடையில் எவ்வளவோ அவசரப்படுகின்றோம், எத்தனையோ கதைகளை கதைக்கின்றோம். ஆனால் சாருவுக்கு காலம் கடந்தும் நல்லொரு வரம் கிடைத்தது. இறைவன் கொடுத்த வரம்தான். எப்பவும் நாங்கள் அவசரம் கூடாது, காத்திருப்போம் என்று இருக்க வேண்டும். சார் இவ்வளவு காலமும் நல்ல படிப்பு படித்து நல்ல வரனமையாது தனது வேலையை கவனமாக செய்து கொண்டிருந்தாள். ஆனால் அவளுக்கு இன்று அவள் எதிர்பார்த்ததை விட நல்ல மாப்பிள்ளை ஒன்று அமைந்திருக்கின்றது. அவளுக்கு கிடைத்த வரன் இது வரமாக கிடைத்தது. இந்த நாடகம் யாரையும் தனிப்பட்ட முறையில் யார் மனதையும் புண்படுத்தவோ சுட்டிக்காட்டவோ முனையவில்லை என்பதோடு புலம்பெயர் சமுதாயத்தின் ஒரு சிறு கண்ணோட்டமே. எல்லோரையும் சூழலும் சூழ்நிலையும் எங்கேயோ ஒரு இடத்தில் நிலகுலைய வைக்கிறது என்பது காலத்தின் நியதி. நன்றி.